எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. திருவோணம் நட்சத்திரம் 3வது மாதம், மகர ராசி, சிம்ம லக்னத்தில். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, உங்கள் ராசியாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் புதன். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிறாரு இந்த மாதத்தில், இந்த பங்குனி மாதத்தில். இதுவரைக்கும் ஒரு 3-4 மாத காலமாக தொழில் ஸ்தானத்தில் இருந்த தனகாரகன் சுபஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருந்ததால் கை கெட்டுச்சிங்க, வாய் கெட்டலை. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. ஒரு வேலைக்காக 3 ரவுண்டு வந்துட்டேனுங்க, 4வது ரவுண்டில் திரும்பி வந்துட்டேன். செவுத்தில் அடித்த பால் மாதிரி எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த பந்து அதே வேகத்தில் பின்னுக்கு வந்த மாதிரி நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு 4-5 மாத காலமாக எனக்கு தோல்வியை மட்டும்தான் கொடுத்ததுங்கன்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் நல்ல ஒரு அற்புதமான அனுகூலத்தை கொடுக்க போகுது. நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலைங்க. ஏன்னா ஜோதிடம் நல்லது சொன்னால் மட்டும்தான் அது ஜோதிடம், அது புண்ணியம். ஒரு வார்த்தை தப்பாக சொன்னால் கூட அது பாவம். அந்த பாவம் எனக்கு வேண்டாது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் ராசிக்கு 6வது பாவகத்தில் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்னா 6வது பாவகம் தானுங்க. அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான். எல்லாருமே சனியை பார்த்தாவே நடுங்குவாங்க. ஆனால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை புதன் கூட கொடுக்க மாட்டா. அப்படி அப்போது உங்கள் ராசியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு 9வது பார்வையாக அந்த புதனை பார்க்க, உங்கள் ராசியாதிபதி புதனை பார்க்க, 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த அந்த தடைகள், முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடியது பங்குனி மாதத்தில். மாதம் பிறந்த உடனே நல்லது நடந்துருமா சாமி? நிச்சயமாக நடக்கும். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேதி கொடுக்குறேன்னு. அது என்ன சாமி 11ஆம் தேதி? அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க சாமி. இந்த சனி பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி 1. 2வது நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 6வது பாவகம் தான். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அதை விட ஒரு முக்கியம் என்னன்னா சுக்கிரன் உச்சமடைகிறார். தனஸ்தானாதிபதி உச்சம். ஏங்க தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்தால் கூட அந்தளவுக்கு யோகம் கிடையாதுங்க. ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட ஒரு கிரகம் எப்பயுமே ஆட்சியில் இருக்கிறத விட உச்ச நிலையில் வரும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ தனஸ்தானாதிபதி உச்ச நிலையில் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தனஸ்தானாதிபதிக்கு தனகாரகன் வீடு கொடுக்கிறாரு, அதே மாதிரி தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. அந்த குரு இருக்கார் இல்லையா, அவர் தான் தனகாரகன். நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு. அப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு இந்த மாதத்தில், பங்குனி மாதத்தில். குருவுக்கு 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. கரெக்டாக? அப்போ அந்த குரு என்ன செய்கிறாருன்னா 5வது பார்வையாக கன்னி ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கிறாரு. கன்னி ராசிக்கு 2வது இடம் அதுதானே நமக்கு தனஸ்தானம். துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம். அது வீடு யாருடைய வீடுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் தனகாரகன், தனஸ்தானாதிபதி. அப்போ தனஸ்தானாதிபதி குரு வீட்டில் இருக்கிறார் இல்லையா?
அசுரகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்க, தேவகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். பிரமாதமான நேரம். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, என் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கான நேரம்தான். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கன்னி ராசியில் பிறந்திருக்கிறாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. சாதிக்கிறது அப்படி கிடையாது. காலமும் நேரமும் சரியாக இருந்தால் மட்டும்தான், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் ஒருத்தருடைய திறமையை வெளிக்காட்ட முடியும், சாதிக்க முடியும். இப்போவும் சொல்கிறேன், கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த மாதம் பிறக்கிறதே அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். பங்குனி மாதம் 1ஆம் தேதி யாருடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னு சொன்னேனுங்க? திருவோணம் நட்சத்திரம்னு சொன்னேன். திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கன்னிராசிக்கு 5வது பாவகத்தில், கன்னிராசிக்கு 5வது பாவம் மகரத்தில் தானே இருக்கார். மகரத்தில் தானே திருவோணம் நட்சத்திரம் வரும். சரி, லாபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கரெக்டு தானே? ஆதாரம்லாம் எதுவும் சொல்லலையே. கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. நான் ரகசியம் சொல்லலை, ஊரு கேட்குற மாதிரி உலகம் கேட்குற மாதிரி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறேனுங்க. ஒரு வார்த்தை தப்பானாலும் அதை விட ஒரு 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 பாவம் எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுறேனோ இல்லையோ, கெட்ட பாதையை காட்டிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பணுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். லாபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பார்த்துக்கோங்க. தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூழலும் நல்லா இருக்குது. தனகாரகன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறாரு. மன அழுத்தமா, பணப்பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இல்லை இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு சவாலாக சொல்கிறேங்க, இந்த ஒரு மாதம் நீங்கள் கடந்துருங்க. இந்த ஒரே ஒரு மாதங்க நீங்கள் கடந்துருங்க. 30 நாள், பங்குனி 30 நாள் கடந்துருங்க. இந்த பங்குனி 30 நாளில் நீங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சித்திரை மாதம் ஃபஸ்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஐயா, போன மாதம் நான் இருந்ததுக்கு இப்போ நான் இருக்கிறதுக்கு சம்மதமே இல்லை, நானாக இப்படி இருக்கேன், பலவீனமாக இருந்தால் நான் பலமாக இருக்கிறேனுங்கன்னு சத்தியமாக நீங்கள் சொல்லுவீங்க. உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, உங்களை உசுப்பேற்றுறதுக்காக ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், மோட்டிவேஷனெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணாதீங்க சாமி அப்படின்னு சொல்லியிருந்தார் கமெண்ட்டில். அதுக்கு நான் வரல, உள்ளதை உள்ளபடியே நான் சொல்கிறேன். எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். கிரகம் நல்லா இருக்குது. அதை விட என்னங்க, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தகரிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்துடுறார். செவ்வாய் 8 கூடிய கிரகமும் கூட. 8 கூடிய கிரகம் 12 கூடிய கிரகம் ஒரே பாவகத்தில். 8 கூடிய செவ்வாய் 12 கூடிய சூரியனும் சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதை விட இது 19ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 27ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன சார் அப்படின்னா, மிகப்பெரிய சந்தர்ப்பம். 27ஆம் தேதி இந்த வருடத்துடைய இறுதியில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தருது. எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து கட்டுவீங்க. அப்படி என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராரு. சார் அங்கே நீட்சமாயிட்டே. இந்த நீட்சம், ஆட்சி, உச்சம் இதெல்லாம் ஒரு ஓரமாக வைங்க. ஒரு ஜாதகத்தில், அது கோச்சாரத்திலேயோ ஜென்ம ஜாதகத்திலேயோ மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரக பரிவர்த்தனை. இது ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தனகாரகனுடைய வீட்டில், குருவுடைய வீட்டில், குரு தொழில் ஸ்தானத்தில். அப்போது குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை என்னைக்கு நடக்குதுன்னா பங்குனி மாதம் 27ஆம் தேதி நடக்குது. அப்போது அந்த பங்குனி 27ஆம் தேதி மட்டும் சூரிய புதன் புதனாதித்ய யோகம் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. சூரியன் செவ்வாய் சூரிய மங்கள யோகம் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போது இந்த நேரம் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வலுவான நேரமாக இருக்குன்றது மனசில் வச்சுக்கோங்க.
எங்க நான் தெரியாமல் தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்துடைய நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல. பிறந்த உடனேவா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க? இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் அடிபட்டு, சின்னப்பட்டு, சிரமப்பட்டு வரும் பொழுது இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும்ல. அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டதுனால தானே அவங்க மேலே இருக்காங்க, வசந்த இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்தான் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 27ஆம் தேதி இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஐயா 12 வருஷம் கழித்து தான் மறுபடியும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும். நான் இது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அனுபவித்து சொல்லுங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இதுதான். அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேனுங்க. மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லுவாங்க. என் மடியில் கணம் கிடையாது, அதனால் எனக்கு வழியில் பயம் இல்லை. நீங்கள் யாருக்கு வேணும்னாலும், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஜோதிட வல்லுநருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோவை அனுப்புங்க. நான் சொன்ன விஷயம் உண்மையாக தப்பான்றது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதம் இறுதியில் எனக்கு சொல்லுங்கள். சத்தியமாக பிரமாதன நேரம் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த முழுமையான சாதக புத்தகம், அதாவது வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனு கொண்ட ஜாதக புத்தகம் நான் எழுதி கொடுத்துட்ருந்தேன். இடையில நிப்பாட்டிட்டேன். இன்னொரு 2 மாதத்துக்கு அந்த சர்வீஸ், இது உண்மையிலே சர்வீஸ் தான். 10,000 ரூபாய் இல்லை, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி புத்தகத்தை யாரும் எழுதி கொடுக்கறதுக்கு இப்போ யாரும் இல்லை. இப்போ ஏற்பட்ட விஷயத்தை இப்போ நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன். இன்னும் 2 மாதத்துக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால தசாபுத்தி பலன் கொண்ட ஜாதக புத்தகம் 115 பேப்பர் இருக்கும். ஒரு ஜாதக நோட்டே கிட்டத்தட்ட 780 கிராம், 3/4 கிலோ வரும் ஒரு ஜாதக நோட்டுடைய வெயிட்டு. சரியா? இந்த பொக்கிஷம் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு தேவை பிறந்த தேதி நேரம் வேணும், அப்பா பேர் அம்மா பேரும் வேணும். அப்பா பேர், அம்மா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், வீட்டு முகவரி, பிறந்த ஊர், இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சா அதுக்கான ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சாதகம் எழுதி உங்களுக்கு ஒரு 15-20 நாளில் உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு விடுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரியா? இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களை மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.